Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Good evening to everyone. This is Manazir. Welcome back to my channel. So இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் புவியியல்ட பௌதிக புவியியல்ட அகவிசை மற்றும் புறவிசை செயற்பாடுகள் தொடர்பான ஒரு ஓவர்வியூ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ புவியியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அகவிசை மற்றும் புறவிசை செயற்பாடுகள் நில உருவவியல் செயல்முறை தொடர்பான ஒரு செயற்பாடு தான் இந்த அகவிசை மற்றும் புறவிசை செயற்பாடுகள் என்ற தலைப்பு. இது ஒரு பிரதானமான ஒரு தலைப்பு. பிகாஸ் பெரும்பாலான கடந்த கால வினாத்தாள்கள் அதே மாதிரி இதுக்கு வரப்போற பேப்பர்ஸ் எல்லாத்துலயுமே எதிர்பார்க்கப்படுற ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் தான், ஒரு பாட தலைப்பு தான் இந்த அகவிசை மற்றும் புறவிசை செயற்பாடுகள். ஸோ இந்த அகவிசை மற்றும் புறவிசை செயற்பாடுகள்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறது அகவிசை செயற்பாடுகள் தொடர்பான ஒரு ஷார்ட் ஓவர்வியூ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ கட்டாயமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க கடைசி வரைக்கும். அதே மாதிரி புறவிசையோட சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ நான் உங்களுக்கு இன்ஷால்லா அடுத்ததை மேக் பண்ணி போடுறேன். ஸோ இங்க நான் போடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தலைப்புக்குமே எக்ஸ்பிளனேஷன் தனித்தனியா போடுறது அப்படின்றது கஷ்டமான ஒரு விஷயம். நேரம் கூடுதலா தேவைப்படும். அப்படி என்ற ஒரு காரணத்தால நான் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஓவர்வியூ உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு மேலதிகமா இது தொடர்பான கற்கைகளை தொடரணும் அப்படின்னு சொன்னால் நான் கீழே போட்டிருக்கிற என் வாட்ஸ்அப் இலக்கத்தை தொடர்பு கொண்டு மேலதிகமான கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் ஆகி கொள்ளிடும். இப்ப நாங்க வீடியோக்குள்ள போவோம். அகவிசை செயற்பாடுகள் அப்படின்னு சொன்னால் புவிட உட்பகுதியில தொழிற்படக்கூடிய விசைகள். புறவிசை செயற்பாடுகள் அப்படின்னு சொன்னால் புவிட மேற்பரப்புல தொழிற்படக்கூடிய செயற்பாடுகள் தான் புறவிசை செயற்பாடுகள். அகவிசை செயற்பாடுகள் காரணமாக கட்கோளத்துல உட்பகுதியில பல்வேறு விதமான மாற்றங்கள், அதே மாதிரி வெளிப்புறத்திலே பல்வேறு விதமான மாற்றங்கள் இடம்பெறலாம். அதே போல புறவிசை காரணிகளால புவிட மேற்பரப்புல பல்வேறு விதமான செயற்பாடுகள் உருவாக்க வரும். அதாவது புவிட மேற்பரப்புல 3 வகையான நில உருவங்கள் உருவாக்க வரும். அதுல முதலாவது நில உருவம் முதலாம் வகை நில உருவம், இரண்டாவது 2ஆம் வகை நில உருவம், அடுத்தது 3ஆம் வகை நில உருவம். இதுல முதலாம் வகை நில உருவம் அப்படின்னு சொன்னால் இது பெரிய அளவுல ஒரு பெரிய வியாபித்த பகுதியை கொண்டுள்ளதாக காணப்படும். குறிப்பா கண்டங்கள், சமுத்திரங்கள். அதே மாதிரி 2ஆம் வகை நில உருவம் அப்படின்னு சொல்றது கண்டங்கள்லயும் சமுத்திரங்கள்லயும் காணப்படுறது தான் 2ஆம் வகை நில உருவம். 3ஆம் வகை நில உருவம் அப்படின்னு சொல்றது அதை விட இன்னமும் கொஞ்சம் சின்னதா இருக்கிற நில உருவங்கள் தான் 3ஆம் வகை நில உருவங்கள். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அகவிசை செயற்பாட்டின் காரணமாக புவிட மேற்பரப்புல முதலாம் வகை நில உருவம் அதே மாதிரி 2ஆம் வகை நில உருவங்கள் உருவாக்கம் வரும். புறவிசை செயற்பாடுகள் காரணமாக 3ஆம் வகை நில உருவங்கள் உருவாக்கம் வரும். ஸோ இங்க நான் புறவிசை செயற்பாடுகளோட தொடர்பான விஷயங்கள் நான் இங்க ஷேர் பண்ண போறல, அகவிசையோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு இங்க எழுதி போட்டிருக்கேன். ஸோ நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ இதோட சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தனித்தனியா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு ஒரு கன்செப்ட் ஓவர்வியூ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வீடியோ கட்டாயமான முழுமையா பாருங்க. இதுல போடப்பட்டிருக்கிற இந்த 4 தலைப்புகள் புவி தகட்டோட்டு செயல்முறை, புவி நடுக்கம், புவி அசைவு, அதே போன்று எரிமலை செயற்பாடு, இது எல்லாமே புவிட உட்பகுதியில தொழிற்படுற விசைகள். இவற்றின் காரணமாக புவிட மேற்பரப்புல பல்வேறு வகையான நில உருவங்கள் உருவாக்கம் வரும். அந்த நில உருவங்கள் தான் முதலாம் மற்றும் 2ஆம் வகை நில உருவங்களை உங்களுக்கு உருவாக்கம் வரும். அதாவது இந்த புவி தகட்டோட்டு செயல்முறையின் காரணமாக தகடுகள் அசைவுக்குள்ளாக்கம் பெற்று கண்டமும் சமுத்திரமும் விலகி கண்டமும் சமுத்திரமும் நிலை மாற்றத்துக்குள்ளாகிறது. கண்டம் சமுத்திரங்கள் ஒருங்குறது. இப்படியான பல்வேறு விதமான செயற்பாடுகள் நடக்கும். ஸோ இதெல்லாம் நாங்க கேட்டகரைஸ் பண்ணி பிரிப்போம். முதலாம் வகை, 2ஆம் வகை நில உருவம், 3ஆம் வகை நில உருவம் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணி பிரிப்போம். இங்க உங்களுக்கு முதலாம் வகையும் 2ஆம் வகை நில உருவங்கள் மாத்திரம்தான் உள்ளடக்கப்படும். ஸோ அந்த நில உருவங்களோட உருவாக்கத்தை படிக்கிறது தான் இந்த தலைப்போட நோக்கம் என்றதை நாங்க முதல்ல அது விளங்கி கொள்ளணும். அதன் பிரகாரம் புவி தகட்டோட்டு செயல்முறை அப்படி என்று ஒரு தலைப்பொண்டு உங்களுக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கும். ஸோ தகட்டோட்டு செயல்முறை என்றால் என்ன? உலகில் பிரதான தகடுகள், அதே போன்று உப தகடுகள் அசைவுக்குள்ளாக்கம் பெற வழிமுறைகள், அவற்றின் காரணமாக புவிட மேற்பரப்புல உருவாக்கம் வருகின்ற நில உருவங்கள். அதே மாதிரி இந்த புவி தகட்டோட்டு செயல்முறையின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள், தாக்கங்கள் என்ன என்றதை நாங்க இந்த தலைப்புக்குள்ள பார்ப்போம். ஸோ அதை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா விளக்கம் கீவேர்ட்ஸை வச்சு நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் தாரேன். ஸோ கிளியரா
கெச் பண்ணி கொள்ளுங்க. அதே போன்று 2வது தலைப்பு புவிநடுக்கம். புவிநடுக்கம் என்பதால் கருதப்படுவது யாது? உலகின் பிரதான புவிநடுக்க வலயங்கள், புவிநடுக்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பௌதிக சூழலுக்கு எப்படியான பாதிப்பு, மாட சூழலுக்கு எப்படியான பாதிப்புகள், புவிநடுக்கத்தால் ஏற்படுற பாதிப்பை நாங்க இழிவளவாக்குறதுக்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, புவிநடுக்கத்தோட தொடர்பான அலைகள், அவற்றின் தொழிற்பாடுகள் என்ற விஷயங்கள் இங்க வரும். அதே போன்று 3வது விஷயம் வந்து புவி அசைவு, புவி அசைவுட வகைகள், அமுக்க விசை மற்றும் இழு விசைகள், அவற்றின் தொழிற்பாடுகள், அமுக்க விசையின் காரணமாக உருவாக்க வரும் மடிப்பு மலைகள், இழுவிசையின் காரணமாக உருவாக்க வரும் குறைகள். சோ இவைகள் இந்த 3வது தலைப்புக்குள்ள வரும். அடுத்த தலைப்பு உங்களுக்கு எரிமலை செயற்பாடு. எரிமலை செயற்பாடு என்றால் என்ன? உலகின் எரிமலை வலயங்கள், உலகில் பல்வேறு விதமான நாடுகள்ல பரம்பி காணப்படுற எரிமலையோட வகைகள் என்ன, அதை நான் உலகப்புற உருவ படத்தோட பார்க்கணும். அதே மாதிரி எரிமலையோட வந்து நில உருவங்கள், தள்ளல் நில உருவங்கள், தலையீட்டு நில உருவங்கள். அடுத்து எரிமலை தொழிற்பாட்டால வந்து எரிமலை தொழிற்பாட்டை வந்து வகைகள், எரிமலைக்குன்னு சொல்லி சில வகைகள், அந்த வகைகள் என்னது. அடுத்தது எரிமலை செயற்பாடினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ற உலக விஷயங்கள் உங்களுக்கு வந்து இந்த எரிமலை என்ற தலைப்புக்குள்ள வந்து உள்ளடக்கப்படும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த புவி தாட்டோடு சேர்ந்தவங்களுக்கு வந்து 3 times வந்து உங்களுக்கு பாஸ் பேப்பர் கொஸ்டினா வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கும். இப்ப 2024 சேர்த்து உங்களுக்கு 4 times, ரைட், 4 times வந்து உங்களுக்கு இந்த தலைப்பு உள்ளடக்கப்படும். புவிநடுக்கம் 2015ஆம் ஆண்டு மட்டும் தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதை நீங்க செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி புவி அசைவு ஆல்சோ உங்களுக்கு 3 times வந்து, அதே மாதிரி சாரி இந்த இயரோட சேர்த்து 4 times வந்து உங்களுக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி எரிமலை செயற்பாடு உங்களுக்கு 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்து போடப்பட்டிருக்கும். ஸோ அதை செக் பண்ணுங்க. இப்ப இந்த மாதிரி எழுத போற ஆட்களுக்கு வந்து எதிர்பார்க்கிற ஒரு வினாண்டு செஞ்சிருந்தால் எரிமலை செயற்பாடு அப்படின்ட்டு சொல்லலாம், ரைட். ஒரு சரியான ஒரு அனலைசிஸ் இல்லாம நாங்க வந்து தலைப்பை டிசைட் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து ஒரு நார்மல் அனலைசிஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இப்போ. ஸோ எக்ஸாக்டா வந்து நாங்க கெஸ் பண்ணிடலாம், எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்தந்த தலைப்புகள் வந்து வரும் அப்படின்றத விளங்கி கொள்ள இயலும், ரைட். அதுல முதலாவது விஷயம் புவி தகட்டோட்டு செயல்முறை. அதாவது புவிட உட்பகுதியில தொழிற்படுகின்ற அகவிசை செயற்பாடுகள் காரணமாக வெளித்தள்ளப்படுகின்ற சக்தி, குறிப்பா கிளர் மின்வீச்சு விசைகள் தாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக வெப்பம், அதிக அமுக்கம் காரணமாக அந்த சக்திகள் வந்து விரைவா வந்து வெளியேற்றம் செய்யப்படும். இப்ப புவிட உட்பகுதியில தகடுகள் காணப்படுது. இந்த தகடுகள் அசைவுக்குள்ளாக்கம் வரும். என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் அந்த விசேட தாக்கத்தால் அசைவுக்குள்ளாக்கம் வரும். இந்த அசைவு தான் பல்வேறு விதமான வந்து மாற்றங்களை ஏற்படுத்துறது காரணமாகவே புவிட மேற்பரப்படு. ஸோ இதைத்தான் நாங்க புவிட தகட்டோட்டு செயல்முறை அப்படின்னு சொல்லி கோல் பண்ணுவோம். இதுக்கு முதல்ல ஒரு கொள்கை ஒன்று இருந்து என்னன்னு சொல்லி சொன்னால் கண்ட நகர்வு கோட்பாடு. கண்டமும் சமுத்திரமும் எப்படி உருவாக்கம் பெற்றது என்ற தொடர்பான ஒரு கொள்கை தான் கண்ட நகர்வு கோட்பாடு. ஸோ இது யார் அறிமுகப்படுத்துனா ஆல்பர்ட் வெக்னர் என்றவர். ஸோ அவர கருத்தும் அப்படிதான், கண்டங்கள் சமுத்திரங்கள் எப்படி உருவாக்கம் பெற்றது என்ற கருத்தை கொண்டு வருவார். ஸோ அதுக்கு சில பல ஆதாரங்களை முன்வைப்பார். ஸோ அது பழைய சிலபஸ். ஸோ அந்த விஷயத்த நான் பேசல. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ வந்து ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இங்க புவி தகட்டோட்டு செயல்முறை என்று சொல்றது அதுதான். 2வது புவி தகட்டோட்டு செயல்முறையோட சம்பந்தப்பட்ட 2வது விஷயம் பிரதான தகடுகள், உபதகடுகள். உலகத்துல மிக பிரதானமா 7 தகடுகள் வந்து உங்களுக்கு காணப்படுது. அதே மாதிரி ஒரு 11 அல்லது 9 இல்லாட்டி 11, ரைட், உபதாடுகள் வந்து உங்களுக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கும். சில இடங்கள்ல அதோட கூடி குறையலாம். ஸோ உங்களோட நீங்க படிச்சதை பொறுத்து. இப்ப பிரதான தகடுகளை பொறுத்த வரைக்கும் வட அமெரிக்க தாடு, தென் அமெரிக்க தாடு, ஆப்பிரிக்க தாடு, யூராசிய தாடு அப்படின்னு சொல்லி 4 தகடுகள் வந்து உங்களுக்கு கண்ட தகடுகளா வரும். அதே மாதிரி அந்தார்டிகா தாடு, அதே போல பசிபிக் தாடு, இந்த ஆஸ்திரேலியா தாடு என்று சொல்றது சமுத்திர தகடுகள் வந்து காணப்படும். ஸோ இந்த கண்ட தகடுகள், சமுத்திர தகடுகள் ஒருங்குறது, விலகுறது, நிலை மாற்றத்துக்கு உள்ளாகிறதெல்லாம் இந்த அகவிசை செயற்பாடுகளின் காரணமாக. அப்ப இந்த அகவிசை செயற்பாடுகளின் காரணமாக இந்த தகடுகள் அசைவுக்குள்ளாக்கம் வருது இல்லையா? ஸோ இந்த நான் சொன்ன அந்த தகடுகள் வந்து பல்வேறு விதமா அசைவுக்குள்ளாகும். இதுல இருந்தா அந்த 1ஆம் வகை 2ஆம் வகை நில உருவங்கள் உருவாக்கம் வரும். அப்ப பிரதானமான தகடுகள், உபதகடுகள் என்றதை நீங்க வந்து உலக படத்துல குறிச்சு பாக்குறது எப்பவுமே பெட்டர். அடுத்த தகடுகள் வந்து அசைவுக்குள்ளாக்கம் வர 3 வழிமுறைகள். அதுல ஒன்று வந்து ஒருங்குதல், அதே மாதிரி 2வது விலகுதல், அதே மாதிரி 3வது நிலை மாறுதல். இப்படி 3 விதமான வழிமுறைகள்ல வந்து தகடுகள் வந்து அசைவுக்குள்ளாக்கம் வரும். ஸோ இது நான் ஜஸ்ட் வந்து நார்மலா இங்க வந்து ட்ரா பண்ணி போடுறேன். ஸோ ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண விஷயம் தான். தெளிவா நீங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே போட்டிருக்கிற வந்து என்ற தொலைபேசி இலக்கத்தை வந்து கண்டெக்ட் பண்ணுங்க. ஸோ அதனூடாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்தேன், ரைட். அப்போ ஒருங்குதல், விலகுதல், நிலை மாறுதல்.
புவிட உட்பகுதியில் உள்ள தகடுகள் இரண்டு ஒரு மைய பகுதியை நோக்கி அசைவுக்குள்ளாக்கம் பெறுது ஒருங்குதல். ஸோ அதால பல்வேறு விதமான இரண்டாம் வகை நில உருவங்களுக்கு உருவாக்கம் வருது. மடிப்பு மலைகள், அதே மாதிரி அகழிகள், தீவுகள், இவைகள் எல்லாம் உருவாக்கம் ஒருங்குறதால. விலகுதல் செயற்பாட்டின் காரணம் விலகும் தகட்டசைவு அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னால், இரண்டு தகடுகள் ஒரு பகுதியிலிருந்து ஒரு மையத்திலிருந்து வேற திசையில தொழிற்படும். ஸோ இதன் காரணமாக பள்ளத்தாக்குகள், குடைகள், சமுத்திர மத்திய மலைத்தொடர்கள் உருவாக்கம் எல்லாம் இங்க இடம்பெறும். அதுவும் இரண்டாம் வகை நில உருவங்கள் தான். நிலை மாற்றம் அப்படின்னு சொல்றதும் இரண்டு தகடுகள் ஒன்றிலிருந்து ஒன்று நழுவி சொல்றது, அதே மாதிரி ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாக செல்றது. ஸோ இந்த தகடு அசைவு எல்லாம் 3 விதமான வழிமுறைகள்ல அசைவுக்குள்ளாக்கம் வருது. இதனால புவிட மேற்பரப்புல நில உருவங்கள் பல உருவாக்கம் வருது. அந்த நில உருவங்கள் தான் நான் இப்ப உங்களுக்கு சொன்ன விஷயம். என்னது? முதலாம் வகை, இரண்டாம் வகை, மூன்றாம் வகை நில உருவங்கள். ரைட்? அப்ப இதெல்லாம் அந்த விஷயம். அடுத்தது என்னன்னு சொன்னால், இந்த தகடுகள் அசைவின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள். இதுல இப்போ நாங்க சாதகமான விளைவு, பாதகமான விளைவு அப்படின்னு சொல்லி பாக்குறல. பட் எனிஹாவ் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சாதகமானது பாதகமானதுன்றதை நான் உங்களுக்கு நார்மலா சொல்றேன் பாருங்க. இந்த மடிப்பு மலைகளோட உருவாக்கம், குறைகளோட உருவாக்கம், தீவுகளோட உருவாக்கம், இதெல்லாம் ஒரு அளவுக்கு என்னங்களுக்கு ஒரு சாதகமா இருக்கலாம். மேபி தீவுகளோட உருவாக்கம் நாங்க குடியேற்றங்கள் அமைச்சு எழுவேனா மக்கள். அதே மாதிரி அடுத்தது என்னன்னு சொன்னால், மடிப்பமலைகளோட உருவாக்கம், மகளிகளோட உருவாக்கம், சமுத்திர மத்திய மலைத்தொடர்கள், ரைட்? இதெல்லாம் பல பல விளைவுகள் தான். இதெல்லாம் தகடுகள் அசைறதால புவிட மேற்பரப்பில் ஏற்பட தாக்கங்கள். இன்னொரு புறத்துல என்ன நடக்கும்னா, தகட்டு அசைவால புவிநடுக்கம் ஏற்படுறது, எரிமலை செயற்பாடுகள், சுனாமி ஏற்படுறது, நிலநடுக்கம், ரைட்? இப்படியாப்பட்ட பல்வேறு பனிப்பாறை உடைஞ்சு விழுறது, மண் சரிவு, இப்படியாப்பட்ட பல்வேறு விதமான பாதகமான தாக்கங்களும் தகடுகள் அசைறதன் காரணமாக புவிட மேற்பரப்புல ஏற்படுது. சோ இதெல்லாம் காரணம் என்னென்றால் அகவிசை செயற்பாட்டை அந்த தாக்கம். அப்ப அகவிசை செயற்பாடுகள் வேகமா தொழிற்பட்டு புவிட மேற்பரப்புல தகடுகள் என்ன அசைவுக்குள்ளாக்கம் பெற்று பல்வேறு விதமான இயற்கையான தோற்றப்பாடுகள் உருவாக்கம் வர்றதுக்கு காரணமா இருக்கு. சோ அதை நாங்க தெளிவா விளங்கி கொள்ளணும். எப்படியான தாக்கங்கள், எப்படியான இயற்கை அனர்த்தங்கள், அது எப்படி ஏற்படுது, ரைட்? அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க பார்க்கணும். சோ இது தகட்டாசையோட சம்பந்தப்பட்ட விஷயம், ரைட்? அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், புவிநடுக்கம். புவிநடுக்கம் அப்படின்னு சொல்றது என்ன? புவிட உட்பகுதியில உள்ள சக்தி மிக வேகமாக புவிட மேற்பரப்பை வந்தடையும். அப்ப திடீரென்று சொல்லினா ஒரு அசைவு ஏற்படும் புவிட மேற்பரப்புல. இந்த அசைவத்தை நாங்க சொல்ற புவிநடுக்கம் அப்படின்னு சொல்லி. சோ அந்த புவிநடுக்கம் ஏற்படுறதுக்கான காரணம் உட்பகுதியில் ஏற்படுற அகவிசை செயற்பாடுதான். குவி மைய பகுதியில சக்தி பிறப்பிக்கப்பட்டு மேன் மைய பகுதி அடைகிற வரைக்கும் வேகமான தொழிற்பாடுகளை கொண்டு வெளியேற்றம் செய்யப்படும். சோ அதன் காரணமா புவிட மேற்பரப்பு திடீர் அசைவுக்குள்ளாகும். இந்த செயல்முறை தான் நாங்க சொல்றதுன்னா புவிநடுக்கம் அப்படின்னு சொல்லி. இந்த புவிநடுக்கம் வளையங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வளையங்கள் உலகத்துல உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. சோ அந்த வளையங்கள், முதலாவது பசிபிக் நெருப்பு வளையம், அத்லாந்திக் சமுத்திர மத்திய மலைத்தொடர் வளையம், ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கு வளையம் அல்லது கிழக்கு ஆப்பிரிக்க வளையம், அடுத்து இமயமலை மற்றும் மத்திய தரைக்கடலில் சூழல் வளையம் சொல்லி 4 வளையங்கள் உலகத்துல பிரிக்கப்பட்டிருக்கு. சோ இதுல ஆக டேஞ்சரான வளையம் பசிபிக் நெருப்பு வளையம். அடிக்கடி அங்கன்னா நிலநடுக்கம், புவிநடுக்கம் ஏற்படுறது கூட. இப்ப ஜப்பான், இந்தோனேசியா, அதே மாதிரி பிலிப்பைன்ஸ், இந்த நாடுகள்லாம் ஆக கூடுதலா நிலநடுக்கத்தால பாதிக்கப்படுற நாடுகள் அடிக்கடி ஏற்படும். காரணம் என்னன்னு சொன்னால், அந்த வளையங்களுக்குள்ள அந்த நாடுகள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. தட் மீன் அந்த புவி தகட்டு எல்லைகளுக்கு இடையில அந்த நாடுகள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. சோ இதுதான் அந்த வளையங்கள் தொடர்பான விஷயம். அடுத்த புவிநடுக்க அலைகள் என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கு. புவிநடுக்க அலைகளை முதல்நிலை அலை, இரண்டாம் நிலை அலைகள் சொல்லி பிரிப்பாங்க. பிரைமரி வேவ்ஸ், செகண்டரி வேவ்ஸ் என்று சொல்லி. சோ இதுல 2 தொழிற்பாடையும் பாத்தீங்கன்னு சொன்னால், பிரைமரி வேவ்ஸ் வேகம் கூட, திண்மம், திரவம், இதுல மட்டும்தான் என்ன செய்யும் சொல்லி சொன்னால், திரவத்துல மாத்திரம்தான் இதுல தாக்கத்தை நாங்க பார்க்கலும். ஆனா மத்தது இரண்டாம் நிலை, அதாவது செகண்டரி வேவ்ஸ் திண்மம், திரவம் எல்லாத்துலயுமே தாக்கம் செலுத்தும். இப்ப அதுல வேகம், முதல்நிலை அலைகளோட வேகம் 8 கிலோமீட்டர் செகண்டுக்கு, இதுல வேகம் 5 கிலோமீட்டர். சோ அதனால புவிட மேற்பரப்புல ஏதோ பாதிப்பு ஏற்பட மாட்டாது. உள்ளுக்க பல்வேறு விதமான பாதிப்பு ஏற்பட்டாலும் வெளியே ஏற்படாது. ஆனா இரண்டாம் நிலை அலைகள், அதே மாதிரி அந்த இரண்டாம் நிலை அலைகள் திரும்ப டிவைட் ஆகும். உங்களுக்கு எல் அலைகள், ஆர் அலைகள் அப்படின்னு சொல்லி. அந்த எல் அலைகள், நீல அலைகள் அப்படின்னா லாங் வேவ்ஸ், இதுதான் ஆகப்பெரிய ஒரு தாக்கத்தை புவிட மேற்பரப்பு ஏற்படுது. இதெல்லாம் உங்களுக்கு அன்னெசரி திங். ஸோ அவ்வளவு பெருசா நீங்க டீப்பா பார்க்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. மீன் ஒரு எம்சிக்கு வரலாம் உங்களுக்கு. ஸோ
இதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டைமை வேஸ்ட் ஆகணும்னு சில அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு ஷார்ட்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் நிலநடுக்கத்தில் ஏற்படுற தாக்கங்கள். சோ உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நான் மேல குறிப்பிட்ட விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் புவி தகடுகள் அசைறதால தான் புவிநடுக்கம் ஏற்படும். புவிநடுக்கம் ஏற்பட்டாதான் சுனாமி வரும். புவிநடுக்கத்தால் நிலச்சரிவு வரும். புவிநடுக்கத்தின் காரணமாக தான் பனிப்பாறை உடைஞ்சு உள்றது. சோ இப்படியான பல்வேறு விதமான பௌதீக ரீதியான விளைவுகள், புவியோடு உடைக்கப்படுறது, புவியோட கட்டமைப்பு பாதிக்கப்படுறது, இவைகள் எல்லாம் பௌதீக சூழலுக்கு ஏற்படுற பாதிப்புகள் இருக்கும். இந்த புவிநடுக்கத்தின் காரணமாக ஏற்படுது. மாட சூழலுக்கு ஏற்படுற பாதிப்பு உடல் உயிர் பொருட்சேதம் ஏற்படுறது, அதே மாதிரி உட்கட்டுமான வசதிகள் பாதிப்பு, போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிப்பு, பொருளாதார செயற்பாடுகள் பாதிப்பு, மக்கள் அன்றாட இயல்பு வாழ்க்கை வந்து பாதிப்பு, இப்படி பல்வேறு விதமான பாதிப்புகள் வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கான சான்ஸ் வந்து கூட இருக்கும் இந்த அந்த புவிநடுக்கத்தின் காரணமாக. அப்ப அந்த புவிநடுக்கத்துல வந்து பாதிப்பு நாங்க இழிவளவாக்குற என்ற தொடர்பான விஷயம் தான் லாஸ்ட் விஷயமா வந்து இதுல உள்ளடக்கப்படும். உண்மையிலே புவிநடுக்கத்தை நாங்க ஒன்றும் செய்யலாது, ஆனா அதில் ஏற்படுற பாதிப்பை குறைச்சிடும். ஸோ பொருத்தமான கட்டடத்துக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், அதுக்கு தேவையான மென்மையான மெட்டீரியல்ஸ் நாங்கள் வந்து யூஸ் பண்றது, போக்குவரத்து பயண பாதைகளை தடை செய்யறது, அடிக்கடி வந்து நிலநடுக்கம் வர பகுதியில் உள்ள மக்களை வெளியேற்றுறது, சுனாமி எச்சரிக்கை நிலையங்களை வந்து நிறுத்துறது. பிகாஸ் வை எரிமலை நிலநடுக்கம் வரப்போக்குள்ள அடுத்தது வர்றது என்ன, சுனாமி தானே. ஸோ அதுக்கான எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை நிலையங்களை நாங்கள் வந்து ஏற்படுத்தி வச்சிருது எல்லாம் வந்து கட்டாயமாக வந்து ஒரு 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 பாதிப்பை நாங்கள் குறைச்சிட நடவடிக்கை எடுத்து ரைட். அப்போ இதுபோல தான் இந்த புவிநடுக்கத்தோட சம்மந்தப்பட்ட விஷயமா வந்து உங்களுக்கு வரும். இந்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் புவியசைவு. புவியசைவுன்றது ஒரு நார்மலான ஒரு அசைவு தான், புவிநடுக்க மாதிரி இல்லை. புவிநடுக்கம்ன்றது திடீர் அசைவு, பாரிய அளவான சேதங்கள் ஏற்படுத்தும். பட் புவி அசைவுன்னு சொல்லி சொல்றது அப்படி பெரிய அளவுலன்னா திடீர் அசைவுக்குள்ள அப்படி ஒரு செயற்பாடு இல்லை. பட் ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு அசைவா தான் இருக்கும். பட் அதால் ஏற்படுற வந்து பல்வேறு விதமான நில உருவங்கள் வந்து எங்களுக்கு உருவாக்கம் வருது புவியிட மேற்பரப்புல. அப்ப புவி அசைவுன்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுல ஒன்றுமே கேட்க மாட்டாங்க உங்கள்ட்ட. இதால இந்த புவி அசைவோட தாக்கத்துல வர அமுக்க விசை மற்றும் இழுவிசைகள் காரணமாக உருவாக்கம் வருന്ന நில உருவங்கள். அதுல உங்களுக்கு வந்து சமச்சீர் மடிப்பு, சமச்சீரற்ற மடிப்பு, தலைகள் மடிப்பு, குனிந்த மடிப்பு, மேல் மடிப்புள் மடிப்பு, கீழ் மடிப்புள் மடிப்பு, மேல் உதைப்பு மடிப்பு, விசிறி மடிப்பு. ஸோ இவைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த புவி அசைவிட வந்து அமுக்க விசையின் காரணமா உருவாக்கம் வரும் நில உருவங்களை காட்சி அளிக்கும். அது மாதிரி குறைகளை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இழுவிசை காரணமாக உருவாக்கம் வரும். அப்போ இழுவிசை காரணமா உருவாக்கம் வர குறைகள் அப்படின்னு சொல்லி சொல்றது சாதாரண உரை, நேராய்வு அல்லது நேர்மாறான குறை, அதே மாதிரி பிளவு பள்ளத்தாக்கு, அமுக்க பிளவு பள்ளத்தாக்கு, பாறை பிதிர்வுகள், அதே போல வடிநில தொடர் உரை அல்லது படிக்குறை பிளவு பள்ளத்தாக்கு, இப்படி பல்வேறு விதமான குறைகள் வந்து இங்க உங்களுக்கு புவி அசைவுல வந்து உருவாகும். அந்த இழுவிசை தாக்கத்தின் காரணமாக உருவாக்கம் வரும். அப்ப இதெல்லாம் இங்க புவி அசைவோட சம்பந்தப்பட்ட விஷயம். இதோட தான் நீங்க மெயினா டார்கெட் பண்ணணும். சும்மா டைம் அங்கே இங்கன்னு சொல்லி வேஸ்ட் ஆக்காம தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் வச்சு விடுவோம். நான் இதோட விளக்கம் என்னன்னு உங்களுக்கு தரல, ஜஸ்ட் வந்து நார்மல் ஓவர்வியூ தான் இப்போ போதும் உங்களுக்கு. விளக்கம் தாரன்னு சொல்லிச்சுன்னா டைம் கூட தேவைப்படும். ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ற விஷயம் அதுதான், ரைட்? அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் எரிமலை செயற்பாடுகள். எரிமலை செயற்பாடு அப்படின்னு சொல்லி சொன்னால் புவிட உட்பகுதியில் உள்ள மெக்மா குழம்பு அதிகரித்த வெப்பம், அதிகரித்த அமுக்கம் காரணமா புவிட மேற்பரப்பை வந்தடைகிற மூட்டுகள் பிளவுகள் வழியா புவிட மேற்பரப்பை வந்தடைகிற செயல்முறை தான் எரிமலை செயற்பாடு அப்படின்னு சொல்லுவோம். எரிமலையை ஏற்படுறதுக்கான சில வளையங்கள் இருக்கு. ஸோ அதை நான் ஆல்ரெடி மேலுக்கே சொன்ன விஷயம் தான். புவிநடுக்க வளையங்கள் தான் எரிமலை வளையங்களா வந்து வரும். என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் தகடுகள விளிம்பு, தகட்டு விளிம்புல தான் இந்த தாக்கம் வந்து ஏற்படுறதுக்கான சான்ஸ் வந்து கூட இருக்கும். ஸோ எரிமலை செயற்பாட்டுல வந்து அந்த 4 வளையங்களை ஞாபகத்துல வச்சுக்கணும். உலகத்துல பல்வேறு விதமான எரிமலைகள் பல்வேறு விதமான நாடுகள்ல பரம்பி காணப்படுது. அது எங்களுக்கு தெரியணும். உலக படத்துல குறிச்சிடத்துக்கு சம்டைம் எம்சிக்யூவும் வரலாம். எக்ஸாம்பிள் ஜப்பான்ல ஃபியூஜியாமா, இந்தோனேஷியால கரகட்ரோவா அல்லது கிரகட்டோவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இத்தாலியில விசுவியஸ், சிசிலியில எட்னா, இப்படி பல்வேறு விதமான நாடுகள்ல பல எரிமலைகள் காணப்படுது. ஐஸ்லாந்து அதே மாதிரி இந்தோனேஷியா, ஜப்பான்லாம் ஸ்பெஷல். ஏன்னா அங்கதான் நிலநடுக்கமும் கூட, அங்கதான் எரிமலை செயற்பாடுகளும் கூடுதலா வந்து காணப்படும். அடுத்தது இந்த எரிமலை ஏற்படுத்துற காரணிகள் அதிக அளவு வெப்பம், அதிக அளவு அமுக்கம், மூட்டுக்கள் பிளவுகள், குறிப்பிட்ட காலம், இவைகள் எல்லாம் எரிமலை ஏற்படுத்துற ஒரு மிக பிரதானமான காரணியா வந்து எங்களுக்கு காணப்படும். அடுத்த எரிமலையோட வந்து வகைகள், அதுல வந்து 3 வகைகள் வந்து உங்களுக்கு வரும்.
அவிந்தெரிமலை முன்னொரு காலத்துல கக்குகை நிகழ்த்தி விட்டு தற்பொழுது எந்த விதமான செயற்பாடுகளும் இல்லாம காணப்படுகின்ற எரிமலைகள் தான் அவிந்தெரிமலைகள். இரண்டாவது உறங்கும் எரிமலை, தற்போது எந்த விதமான செயற்பாடுகளுமே இல்லை, ஆனா எதிர்காலத்துல வந்து வெடிச்சிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். ஸோ அந்த எரிமலைகள் தான் உறங்கும் எரிமலை. அதே மாதிரி உயிர் பெரிமலை, தற்போதும் புகைகள், நச்சுவாய்கள், தூசு துணிக்கைகள், தீக்குழம்புகளை வெளியேற்றம் செய்யும் தொடர்ச்சியா வந்து ஒர்க்கிங்ல ப்ரோக்ரஸ்ல உள்ளது வந்து உயிர் பெரிமலை வந்து கருதப்படும். அடுத்த எரிமலையோட வந்து தள்ளல், தலையீட்டு, தீப்பாறு, நில உருவங்கள். புவிட உட்பகுதியில் உள்ள மெக்மா குழம்பு புவிட மேற்பரப்பை வந்தடையும். சிலது வந்து வராம புவிட உட்பகுதியில இருக்கமடையும். அப்ப உட்பகுதியில இருக்கமடைந்து அதனூடா உருவாக்கம் பெற நில உருவங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால் தலையீட்டு, தீப்பாறு, நில உருவங்கள். அதே மாதிரி புவிட மேற்பரப்புல வந்து இருக்கமடைகிற நில உருவங்கள் வந்து தள்ளல் நில உருவங்கள், வெளித்தள்ளல் நில உருவங்கள் அல்லது புறந்தள்ளல் நில உருவங்கள் அப்படின்னு சொல்லி கோல் பண்ணுவாங்க. அப்ப தள்ளல் நில உருவங்கள்ல உங்களுக்கு வரப்போற நில உருவங்கள் எரிமலை சாம்பல் கூம்பு அல்லது லாவா கூம்பு, எரிமலை வாய் ஏரி, இது தனி நில உருவமா நீங்க கொடுக்க இயலாது. அதே மாதிரி கூட்டெரிமலை, லாவா பரிசை, லாவா கூம்பு, கூட்டு கூம்பு. ஸோ இவைகள் எல்லாம் என்ன எரிமலை செயற்பாட்டின் காரணமாக உருவாக்கம் இருக்கின்ற தள்ளல் நில உருவங்கள் உங்களுக்கு காட்சி. ஸோ இவைகள்ட வந்து விளக்கம், இவைகள்ட பிக்சர்ஸ் எப்படி வரும்ன்றதெல்லாம் எங்களுக்கு தெளிவாக விளங்கணும். ஸோ அதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணல, ரைட். அதே மாதிரி அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த எரிமலை செயற்பாட்டில் உருவாகிற வந்து தலையீட்டு தீப்பாறையில் வருவாங்க. குத்து தீப்பாறை, குமிழ் தீப்பாறை, கிடை தீப்பாறை, வில்லை தீப்பாறை, ஆள் தீப்பாறை, சீதர், மரவடிவ தீப்பாறை, குமிழ், குழிவு தீப்பாறை, இவைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியணும். இவைகளோட உருவாக்கம், இவைகளோட வந்து என்ன நில உருவங்களோட அந்த வரைபடங்கள் எல்லாம் தெளிவா தெரியணும் என்ற விளங்கி வச்சுக்கணும். அந்த விஷயங்கள் எல்லாம் கட்டாயமா கேள்விகளுக்கு கேட்பாங்க, ரைட். இங்க நான் வரைஞ்சிட்டு சார் தான் அதில் எக்ஸ்பிளனேஷன் தாரது அப்படின்னு சொல்றது எனக்கு உண்மையாவே கஷ்டமான ஒரு விஷயம். என்னென்றால் டைம் வந்து போதாத பட்சத்துல, ரைட். அப்ப மேல அதிகமா படிக்கணும் அப்படின்னா ட்ராப் மீ a message through the WhatsApp, ரைட். லாஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த எரிமலை செயற்பாடில் ஏற்படக்கூடிய விளைவுகள். ஸோ அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சாதகமான விளைவுகள், அதே மாதிரி பாதகமான விளைவுகள் எல்லாமே ஏற்படும். ஸோ சாதகமான விளைவுகள்ல வந்து வரப்போறது என்ன, கனிய வளங்களை பெற்றுக்கொள்றது, தீவுகளோட உருவாக்கம், நில உருவாக்க செயல்முறைகள். ஸோ இதனால சுற்றுலா பயண கைத்தொழில் டெவலப் ஆகுறது. ஸோ இதெல்லாம் அதே மாதிரி வளமான மட்பொரு உருவாது. இதெல்லாம் வந்து எரிமலை செயற்பாடோட சம்பந்தப்பட்ட சாதகமான விளைவுகள். ஆல்சோ பாதகமான விளைவுகள் ஏற்படுது, வளிக்கோள மாசடைவு ஏற்படுறது, புவிட மேற்பரப்பு வந்து வெப்பநிலை அதிகரிக்கிறது, காட்டுத்தீ ஏற்படுது. இதனால காட்டுல வாழ்ற உயிரினங்கள், வனவிலங்குகள் பாதிப்பு, மக்கள்ற வந்து அன்றாட வாழ்வு பாதிப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது உட்கட்டுமான வசதிகள் பாதிப்பு, இவையெல்லாம் இந்த எரிமலை செயற்பாடால் ஏற்படுற பாதிப்புகள் எங்களுக்கு வந்து காட்டப்படுது. ஸோ இவ்வளவுதான் இதுல வர விஷயங்கள். ஸோ இதெல்லாம் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸை வந்து நீங்க நார்மலா வந்து ரீகால் பண்ணாலே போதும். ஸோ எல்லா விஷயமும் உங்களுக்கு விளங்கும். ஸோ இது தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு வந்து இன்னமும் வந்து தேவை அப்படின்னு சொல்லிச்சுன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல என் கண்டெக்ட் நம்பரை போட்டிருக்கிறேன். ஸோ தேவையான ஆக்கள் வந்துன்னா கண்டெக்ட் பண்ணிட்டு கிளாஸுக்கு ஜாயின் ஆகும். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் வந்து சந்திப்போம். until then, Fia Malar. So thank you for your watching. Thank you very much once again.